சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. ஜப்பான் பிரதமரின் இந்திய பயணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். ஜப்பான் நாட்டோட முதல் பெண் பிரதமர் இவங்க தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா. 3 நாள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்திருக்கிறார்கள். நாம் ரொம்ப சிறப்பான வரவேற்பு இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, 2 நாடும் சேர்ந்து பல ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம். நம் பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை ஜப்பான் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு வருகிறார். ஜப்பான் பிரைம் மினிஸ்டருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜப்பான் கம்பெனிஸ் நிறைய பேர் இப்போ இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதிகப்படுத்தியிருக்காங்க, அவங்களோட பேஸை இந்தியாவில் அமைச்சிருக்காங்க. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளோடு வர்த்தகம் செய்யக்கூட அவங்க இந்தியாவிலேருந்து இயங்குறாங்க. ஜப்பான் இந்தியாவுக்கான அந்த உறவு நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்கள் சென்ற ஆண்டு ஜப்பான் சென்றிருந்தார். இந்த ஆண்டினுடைய உச்சி மாநாட்டிற்கு, இந்தியா ஜப்பான் இந்த 2 நாடுகளுடைய உச்சி மாநாட்டிற்கு ஜப்பானிய பெண் பிரதமர் இந்தியா வந்திருக்கும் காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு, அறிவிப்புகள் இது எல்லாமே நடைபெற்றது. பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. ஜப்பான் இந்தியா உறவு பற்றியும், ஜப்பானில் தமிழர்கள் எப்படியெல்லாம் வசிக்கிறார்கள், எப்படியெல்லாம் இயங்குகிறார்கள் என்பதை பற்றியும், ஜப்பானில் உள்ள ஒரு தமிழரை கேட்டால் தானே சரியாக இருக்கும். ஜப்பானில் பல பேருக்கு வேலை கொடுக்கும் ஒரு தமிழராக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அல்லவா. எனவே நாம் டாக்டர் சாம்வேல் ஏப்ரஹாம் அவர்களை தொடர்பு கொண்டோம். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார், இப்போ நம்ம ஜப்பான் நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் பெண் பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க தற்பொழுது இருக்கக்கூடிய பிரதமரை. அவங்க 3 நாள் பயணமாக இந்தியா வந்திருக்காங்க. அவங்களுடைய இந்த இந்திய அரசு ரீதியான பயணம் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது இந்தியாவை பொறுத்தவரை? ஜப்பான் நாட்டில் இப்பொழுது மக்கள் தொகை குறைந்து வருகின்றது. இங்கே வேலை பார்ப்பதற்கான இள வயதினர் கிடைப்பது எல்லா துறைகளிலும் குறைந்து வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அதற்கு நேர்மறையாக இந்தியாவுடைய மக்கள் தொகை கூடி வருகின்றது. இள வயதினர், குறிப்பாக தொழில்நுட்ப கல்வி, மருத்துவ கல்வி, ஆராய்ச்சி கல்வி படித்தவர்கள் இந்தியாவிலே மிகவும் அதிகமாக பெருகி வருகின்றார்கள். இந்த இருவருக்கும் இந்த ஒரு சமன்பாடு, அதாவது ஜப்பானில் எது குறையாக அவர்கள் நினைக்கின்றார்களோ அது இந்தியாவில் கூடி வருகின்றது என்பது ஒரு தொழில் ரீதியான ஒரு வாய்ப்பு. அது மட்டுமின்றி ஜப்பான் நாட்டில் 93ஆம் ஆண்டு நான் வந்தபோதும் சரி, இப்பொழுதும் சரி, அநேக தொழில்நுட்பங்கள் வெளிநாடுகளுக்கு தெரியாத, ஜப்பானை விட்டு வெளியே தெரியாத அநேக தொழில்நுட்பங்கள் குறிப்பாக மருத்துவத்துறையிலே இங்கே மிகவும் அதிகமாக உண்டு. இவற்றை இந்தியாவில் உள்ள தொழில்நுட்ப அதிபர்களோ அல்லது நிறுவனங்களோ மருத்துவமனைகளோ சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் இது ஜப்பானில் உள்ள வயோதிகர்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கும், இந்தியா மூலமாக உலக நாடுகள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள், குறிப்பாக மருத்துவத்துறையில் சாதிக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நாங்களே கிட்டத்தட்ட 25-30 வருடங்கள் உழைத்து ஜப்பான் நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நுட்பத்தை பயன்படுத்தி கார்னியா என்று சொல்லக்கூடிய கருவிழியினுடைய ரீஜெனரேட்டிவ் மெடிசனுக்காக பயன்படுத்தி அதற்கான நிறைய சாத்தியக்கூறுகளை கண்டுபிடித்தது மட்டுமின்றி, அதன் மூலமாக யூராலஜி, சிறுநீரகவியல் துறையில் ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து அதை இந்தியாவில் உள்ள மருத்துவர்கள் மூலமாக ஜப்பான் நாட்டிற்கே நாங்கள் தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். அதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் இந்தியா டு ஜப்பான். இது வரலாற்றிலேயே முதல் முறை. இது ஒரு சிறிய உதாரணம். ஸோ இதனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்தியாவில் உள்ள தேவைகள், இந்தியாவில் உள்ள சக்திகள், உந்துதல்கள், அதை போல ஜப்பானில் உள்ள தேவைகள், தேவை குறைபாடுகள், இவை இரண்டும் ஒன்றாக இணைவது மூலமாக
2 நாட்டுகளுக்கும் உடையான தொழில்நுட்ப ரீதியான, தொழில் ரீதியான, வர்த்தக ரீதியான மேம்பாடுகள் மட்டுமின்றி இவை இரண்டும் இணைவது மூலமாக உலகத்திற்கே நாம் இருவரும் சேர்ந்து புதிய தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகளை கொடுக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. வெரி நைஸ் சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ ஜப்பானியர்களை பொறுத்தவரை அவங்க டெக்னாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, வேறஸ் நம்மக்கிட்ட மேன் பவர் இருக்குது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக நீங்கள் பதிவு பண்ணீங்க. ஜப்பானியர்கள் நம்ம இந்தியர்களை எப்படி மதிப்பீடு செய்கிறாங்க, குறிப்பாக நம் தமிழர்களை? ஜப்பானிய மொழியுடைய அந்த இலக்கணம் அது தமிழ் மொழிக்கு மிகவும் பக்கத்தில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆங்கிலத்தை விட வினைச்சொல் வந்து கடைசியில் வரும் இந்த மொழியில். வரலாற்று ரீதியாகவும் சரி, கலாச்சார ரீதியாகவும் சரி, இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டு மொழி, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரத்திற்கிடையே, ஜப்பான் கலாச்சாரத்திற்கிடையே ஒரு பெரிய ஒரு மிக அந்யோனமான ஒரு ஒற்றுமைகள் உள்ளன என்பது இவர்களை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான விஷயம் என்று நான் சொல்லுவேன். சார், நீங்கள் ஜப்பானில் வந்து 33 வருஷமாக இருக்கீங்க. ஜப்பான் மொழி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எங்களுக்காக நீங்கள் ஜப்பான் மொழி சில சென்டென்ஸ், 1-2 சென்டென்ஸ் பேசி அதற்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிஹோன் தோயு குனிதோ தமிருங்கோ, நிஹோங்கோ தோ தமிருங்கோ தோயுனுவா மொனசுமோக்கு இஜோ நீ சொன்ன பும்போத்திக்கின காங்கேங்க அருத்தோ வத்தாஷி ஒமாயிமாஸ். தொக்குனி சொன்ன பும்போனோ நாக்க தேசனே最後にその動詞が来るということと、その英語と違ってタミル語は日本語に似ているということも言えると思います。இப்பொழுது நான் சொன்னது என்னவென்றால், மேலை நாட்டு மொழிகளான ஆங்கிலம் போன்ற மொழிகளை விட தமிழுக்கும் ஜப்பானிய மொழிக்கும் இடையிலான ஒற்றுமைகள் அதிகம் உண்டு என்று நான் சொல்லுவேன். ஏன்னா குறிப்பாக வினைச்சொல் என்பது ஜப்பானிய மொழியிலும் தமிழ் மொழியிலும் கடைசியில் வரும். ஸோ அதனால் நாம் தமிழ் மொழியிலே நினைத்து கொண்டு அந்த சொற்களை மட்டும் அடுக்கிவிட்டால் அப்படியே அது ஜப்பானிய மொழியாகிவிடும். vocabulary, if you can fill the vocabulary in Japanese thinking in Tamil, it will become Japanese so easily. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஜப்பானிய மொழி கேட்குறதுக்கும் நல்லா இருந்தது நீங்கள் பேசி, அதே போல் நம்ம தமிழ் மொழியும் ரொம்ப இனிமையாக இருந்தது. சார், இப்போ நம்ம தமிழ் மக்கள்லாம் தந்தி டிவி வாயிலாக உங்களை பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஜப்பானில் போய் நம்ம உழைச்சி பெரிய ஆளாக முடியுமா? எப்படி அரபு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இங்கேருந்து மக்கள் போய் அங்கே உழைச்சி பெரிய ஆளாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஜப்பானில் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா அப்படின்னு தமிழக மக்களுக்கு, குறிப்பாக வந்து இளைஞர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அவங்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? ஜப்பான் வரலாமா? ஜப்பான் நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒழுக்கம், காலம் தவறாமை, இவை இரண்டும் முக்கியம். 17:59 என்று சொன்னால் அது 18 அல்ல, 17:59. கடிகாரத்தில் இருக்கக்கூடிய நொடிமுள்ளுக்கு உள்ள அர்த்தம் இந்த ஊரில் வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. ஒழுக்கம், காலம் தவறாமை, சொல்கின்ற வார்த்தைகளுக்கு உயிர் இருக்க வேண்டும். நான் இதை செய்வேன் என்று சொன்னால் அது செய்ய வேண்டும். இவையெல்லாம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஜப்பானில் வந்து தொழில் செய்ய முடியும். நீங்கள் இங்கே வந்து பெரிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இவர்களுக்கும் உலகத்திற்கும் நீங்கள் ஒரு உதாரணமாக பெரிய ஒரு தலைவராக ஆக முடியும். நம்ம இந்திய மாணவர்களுக்கு +2 முடிச்சுட்டு இப்போ நிறைய பேர் காலேஜ் சேரக்கூடிய சீசன். அப்படிப்பட்ட மாணவர்களும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஜப்பானில் உயர்ந்து நிற்கிறீங்க. நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற தகுதியை நீங்கள் அங்கே போய் வளர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் நிறைய பேட்டன்ஸ் கூட வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். மருத்துவத்துறையில் நீங்கள் சிறந்து விளங்குறீங்க. +2 முடித்த மாணவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன? எம்மாதிரியான லேட்டஸ்ட் படிப்புகளை படித்தா ஜப்பானில் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய வாய்ப்பு இருக்கும்? முதலாவதாக ஜப்பான் நாட்டில் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்வது மிக முக்கியம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நாம் இதுவரை ஆங்கிலம் பேசக்கூடிய மேலை நாடுகளை மட்டுமே நம்பி நம்முடைய எதிர்காலத்தை நாம் வகுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலைமையிலே ஜப்பானுக்கு வரலாம், இங்கே தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளலாம், வேலை செய்யலாம். ஆனால் இன்னும் ஒரு 10-15 வருடங்களுக்கு பின், 5 வருடங்களுக்கு பின் இந்த உலகம் எப்படி மாறும் என்பதை யாரும்
கணிக்க முடியாது. ஜப்பான் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், இங்கு வாருங்கள், வேலை செய்யுங்கள், தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் உலகப் படத்தை முன்வைத்துக் கொண்டு உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயியுங்கள். ஜப்பானில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நாம் கற்றுக்கிட்டு தான் வரணுமா? இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும் ஜப்பானில் பத்தாதா சார்? அந்த ஒரு கிளாரிட்டியை உங்ககிட்ட மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதாவது நான் இந்த நாட்டுக்கு வரும்போது மருத்துவத்துறையில் பட்டமடிப்பு முடித்துவிட்டு நான் வந்தேன். அப்பொழுது கூட இங்கு 6 மாதங்கள் நான் ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதை முடித்தேன். ஆனால் இப்பொழுது இன்னும் முக்கியமாயிருக்கின்றது. அதாவது நீங்கள் பள்ளி படிப்பு முடித்துவிட்டு இங்கே வர வேண்டும் என்று என்ன சொன்னால் கூட ஜப்பானிய மொழியை படிக்க வேண்டியது முக்கியமான ஒரு கட்டாயம். அதனால்தான் நான் எல்லாரும் சொல்லுவது, ஜப்பான் மொழியை படித்துக்கொண்டே படிப்பதற்கான அந்த காலகட்டம் விரயமாகாதபடி வேறு ஏதாவது ஒன்றை படித்துக்கொண்டே நீங்கள் படித்தால் இன்னும் நல்லது என்று நான் சொல்வேன். ஆனால் ஜப்பான் மொழியை படிக்க வேண்டியது முக்கியம். உங்களுடைய தகவல்கள் ரொம்ப தெளிவாக இருந்தது சார். நீங்கள் ரொம்ப பிஸியஸ்ட் பர்சன், ஜப்பானில் உயர்ந்து நிற்கக்கூடிய தமிழர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களோட பிஸியான ஷெடியூலில் கூட நீங்கள் நம்ம தந்தி டிவிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஜப்பான்லேருந்து நேரலையில் நம்ம தந்தி டிவியோடு இணைந்து உங்களுடைய தெளிவான கருத்துக்களை முன்வச்சிங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். டாக்டர் சாமுவேல் ஏப்ரஹாம் அவர்கள் ஜப்பானிலிருந்து தந்தி டிவிக்கு நேரலையில் மிக முக்கிய தகவல்களை சொல்லியதை நாம் பார்த்தோம். ஜப்பானில் உயர்ந்து நிற்கக்கூடிய தமிழர் டாக்டராக அங்கே ஜப்பான் சென்று தற்பொழுது பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல பேட்டன்ட்டுகளை கையில் வைத்திருக்கிறார். அங்கே ஜப்பானியர்கள் மதிக்கும் அளவிற்கு அவர் ஜப்பானில் வளர்ந்து நிற்கிறார். ஜப்பானிய பிரதமர் இந்தியா வந்ததன் முக்கியத்துவம் தமிழ்நாட்டிற்கும் ஜப்பானிற்கும், தமிழருக்கும் ஜாப்பனீஸ் மொழிக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன், தமிழர்களுக்கு ஜப்பானில் எம்மாதிரியான எதிர்காலம் இருக்கிறது, மாணவர்கள் எதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.